வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றும் கொட்டி தீர்க்கப் போகும் மழை. தேசிய நீர்வளங்கள் சபையின் குறுஞ்செய்தி சேவை மீது சைபர் தாக்குதல். கூரிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை. கொழும்பில் கட்டடம் ஒன்றுடன் மோதி அரச பேருந்து விபத்து. இனி தொடர்பான விரிவான செய்திகள். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா மாகாணம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் குறுஞ்செய்தி சேவை மீதான சைபர் தாக்குதலில் எந்த தரவுகளும் சேதமடையவில்லை என்று சபை தெரிவித்துள்ளது. அதன் தரவு அமைப்பை பாதுகாக்க ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் மேலதிக பொது மேலாளர் பிரதீப் ஹொரத் தெரிவித்திருந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நபரொருவர் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் இணையதளத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவ முயற்சித்துள்ளார். குறித்த நபர் வாடிக்கையாளர்களின் கைபேசிகளுக்கு சுமார் 10,000 குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்கள் தரவை மீட்டெடுக்க ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்துமாறு குறுஞ்செய்தி ஊடாக வாடிக்கையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உடனடியாக செயல்பட்ட தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தொடர்புடைய குறுஞ்செய்தி சேவையை மீட்டெடுத்து போலி குறுஞ்செய்தி குறித்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அறிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அரச நிறுவன வலைத்தளங்களின் பாதுகாப்பிற்காக 24 மணி நேர செயல்பாட்டு முறையை அறிமுகப்படுத்துவதற்கு இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு மன்றம் செயல்பட்டு வருவதாக கூறுகின்றது. மாராவில கட்டுநேரிய புனித அந்தோணி மாவத்தை பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்துள்ளவர் கட்டுநேரிய பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் ஆவார். தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 24 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு இது தொடர்பில் மாராவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மட்டக்குழி பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து மட்டக்குளப்பு பகுதியில் அழுத்மாவத்தை வீதியும் புளுமெட்டால் வீதியும் சந்திக்கும் பகுதியில் உள்ள கட்டடம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே விபத்திற்கான காரணம் என கூறப்படுகிறது. விபத்து ஏற்பட்ட போது சாரதியும் நடத்துனருமே பேருந்தில் இருந்துள்ளனர். குறித்த பேருந்து வண்டி கண்டி கொழும்பு வழிநடத்தலில் சேவையில் ஈடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.